வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ திருப்பி அந்த சிங்கப்பூர் சப்ஸ்கிரைபர் கேட்ட அந்த டவுட்ஸில் அடுத்த பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். அவர் ஷீட் செட்டை பற்றி கேட்டிருந்தார். ஓகேங்களா? ஸோ ஷீட் செட்னா என்ன, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இது நம்ம நேற்றுக்கு பார்த்த அதே இதுதான். ஓகேங்களா? ஸோ இதில் போனோம்னா நம்ம நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ்ன்னு சொல்லி ஷீட்ஸ் ஆட் பண்ணோம். ரைட்டுங்களா? போயிட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஷீட் ஆட் பண்ணி நம்ம ஆட் பண்ணோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு என்னென்னா நான் ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நான் வந்து இங்கே கொடுக்கணும். ஆக்சுவலாக ஒவ்வொரு நேமு, ஆத்தர் பாருங்கள், ஆத்தர்னு இருக்குது, செக்கர்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா திருப்பி நான் போய் எடிட் பண்ணணும். ஒவ்வொன்றே நான் உட்காந்து நான் எடிட் பண்ணி தான் நான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஷீட் செட்டுங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஒரு ஷெட்யூல் மாதிரி தான் அதுவும். ஸோ அதனால் என்னென்னா வியூக்கு போங்க. வியூவில் போயிட்டு ஷெட்யூல்ஸில் கிரியேட்டில் ஷெட்யூல்ஸில் சீட் லிஸ்ட்டுன்னு இருக்கும். ஓகே, சீட் லிஸ்ட். ஓகே, சீட் செட்டுன்னு சொல்லிட்டு ஷீட் லிஸ்ட். ஓகே, ஸோ இதில் போயிட்டு என்னென்ன டீட்டெயில் அங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். செக்டு பை, ஓகே, கரண்ட் ரிவிஷன் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம், ரிவிஷன் டேட்டு, டிசைன்டு பை. ஓகே, டிசைன் பை அங்கே கொடுக்கல, ட்ரார் தான் கொடுத்துருக்கோம். ஷீட் இஷ்யூ, டேட்டு, நம்பர். ஓகே, ஸோ இதே நீங்கள் வந்து சீக்வன்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம், என்ன சீக்வன்ஸ் வேணுமோ. பட் இந்த சீக்வன்ஸ் மாற்றினாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம அங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஓகே, ஸோ இஷ்யூ டேட்டு மேலே வச்சுக்குவோம், ட்ரான் பை, செக்டு பை. ஓகே, ஸோ கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தோம்னா நமக்கு ஷெட்யூல் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒன்று வரைஞ்சிருக்கோம், அதனால் அதோட நம்பர் இங்கே வந்துருக்கு. ஷீட் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம், அதோட இது அங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இங்கே ஷீட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதே தான். இப்போ பாருங்கள், ஆத்தர்ங்கிறதுக்கு நான் ட்ரான் பை ஏபிசிடின்னு நான் கொடுக்குறேன். செக்கர் MDMSTC ட்ரைனிங் சென்டர் நேமை போட்டுக்கிறேன். ஷீட் நம்பர் வந்து MDMSTC 001 unnamed. ஓகே, ஷீட் நேம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான். ஓகே, ஜஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இதை கூட நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் எந்த ஷீட்டுமே வைக்கலைன்னா இது பிளாங்காக தான் இருக்கும், இது எதுவுமே இருக்காது. ஸோ என்னென்னா இன்சர்ட் டேட்டா ரோன்னு நீங்கள் கொடுக்கணும். ஓகே, எவ்வளோ ரோஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே போயிட்டு திருப்பி ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான். ஓகே, ஸோ திருப்பி நீங்கள் வந்து இதுக்கு வந்து ட்ரான் பை XYZ. ஓகே, திருப்பி செக்டு பை, இங்கே நேம் இங்கே இருக்கும், அந்த நேமை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ஃப்ளோர் பிளான். ஓகே, ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ வந்து எல்லாமே என்னென்ன வேணுமோ நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரைட் கிளிக் பண்ணி ஷீட்டில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஷீட்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே கேட்கும் செலக்ட் டைட்டில் பிளாக். நம்ம டைட்டில் பிளாக் செலக்ட் பண்ணணும். அடுத்து நியூன்னு கொடுத்தீங்கன்னா பிளாக்காக க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் ஷீட்டு இங்கே வந்துடும். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான். ஓகே, யார் கொடுத்துருக்குது, XYZ ட்ரான் பை, எல்லாமே டேட்டு, எந்த டேட் போட்டிருக்கோம். ஓகே, ஷீட் நம்பர் நம்ம என்ன கொடுத்தோமோ எல்லாமே அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாகி வந்துடும். இதுதான் வந்து அந்த ஷீட்ஸ் லிஸ்ட்டோட யூசேஜ். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் இங்கே போயிட்டு இல்லைன்னா நான் பிளாங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பிளாங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை போயிட்டு நான் எடிட் பண்ணணும். ரைட்டுங்களா? இப்போ நாங்கள் நம்பர் கொடுத்துட்டேங்கிறத பாருங்கள், முன்னாடி பாருங்கள் இதெல்லாம் பிளாங்காக தான் இருந்துச்சு, வேறு நேம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அங்கே போய் நான் எடிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ஈஸியாக அங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஷீட் லிஸ்ட்டோட அட்வான்டேஜ். ஸோ என்னென்னா இங்கே போய் தனித்தனியாக ஒவ்வொரு ஷீட்டையும் எடிட் பண்ணுறதுக்கும் போது இங்கேயே நீங்கள் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ ஷீட் லிஸ்ட்டோட அட்வான்டேஜ் புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஈஸியாக என்ட்ரு பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ இப்போ உங்கள் டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா?
உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் 2 நம்பர் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? 2 நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தான். வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் நாங்கள் என்னென்னா சர்டிஃபிகேட் கோர்சஸ் பண்ணிகிட்ருக்கோம், கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே எடுக்கிறோம். ஆஃப்லைன் வந்து புதுக்கோட்டையில் வந்து காலைல 9லேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வித் ஹேண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல் நாங்கள் கொடுக்குறோம். என்னென்ன கோர்சஸ் எடுக்கும்போது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? லேட்டஸ்ட்டு என்னென்ன கோர்சஸ் லேட்டஸ்ட்டாக நாங்கள் எடுக்கிறோன்னு தெரியணும்னா லேட்டஸ்ட் வீடியோவை பாருங்கள், அதில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.